இந்த கருப்பு படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, ஒரே தேட்டர்களில் பூரா சாமியாட்டங்கள் தான் நடக்கு. இதை பொதுவாக இறை மறுப்பாளர்கள் அப்படிங்கிறவங்க அவர்கள் எந்த விதத்திலும் கடவுளை அவர்களுடைய பிறவினை சனியின் பொருட்டு அறிவதற்கு தகுதியற்றவங்க. அவர்களுடைய சுய ஜாதக அமைப்பின்படியே உலக இருள் மாயையை சொல்கின்ற ராகுவில் அவர்களுடைய சனி என்பதும் அதனோடு இணைந்து அவர்களுடைய சுய அறிவான புதனும் கடவுளை பற்றிய உன்னத கருத்துக்களை உன்னத புரிதலை சொல்லக்கூடிய குருவும் இணைந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு இங்கே என்ன இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா, ஒருபோதும் இறையை உணர்வதற்கான தகுதி என்பது இந்த அவர்கள் பிறந்த பிறவி வினையின் அடிப்படையில் அவர்களுக்கு கிடையாது. அவங்கள்ட்ட போய் கடவுள் இருக்காங்க அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது அடி முட்டாள்தனத்தினுடைய உச்சமாகத்தான் இருக்குமே தவிர்த்து அவர்கள் ஒருபோதும் இறையை ஏற்பது இங்கே சாத்தியமற்றது. எதன் அடிப்படையில்? அவர்களுடைய சுய ஜாதகத்தின் பிறவி வினையை சொல்கின்ற சனியின் அடிப்படையில். சரிங்களா? அதே போல் இங்கே மதங்களை தாண்டி கடவுளை உணரக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு அவர்களுடைய பிறவி வினையை சொல்லக்கூடிய சனி என்பவர் உலகத்தினுடைய இருள் மாயையை நீக்கக்கூடிய பிரபஞ்சத்தின் உன்னதமான ஞானத்தை சொல்லக்கூடிய கேதுவோடு முதல் நிலையாக கூடி அதனோடு இணைந்து அவர்களுடைய சுய அறிவு புதனும் அதற்கு கூடுதலாக இறையியலை சொல்லக்கூடிய குருவும் கூடியிருக்க ஒருவர். சரிங்களா? அவங்க மட்டும்தான் உண்மையான இறையாளர்களாக இருப்பாங்க. அவங்க ஒருபோதும் மதத்திற்குள் இங்கே அடங்குவதில்லை. கால் கரண்டையளவு நீரில் இங்கே நீலத்திமிங்கலம் தேடுவது என்பது எவ்வளோ ஒரு அறிவற்ற ஒரு செயலோ அதேபோல் அவர்கள் எந்த மத மார்க்கத்திற்குள்ளும் அடங்க மாட்டாங்க. இறைவனை மதத்திற்குள் அடங்கி அவர்கள் தேடுதல் அப்படிங்கிறது 100% இருக்காது. இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய உன்னதமான புரிதல். அது கேதுவால் மட்டும்தான் முடியும். சரிங்களா? அவங்க இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இங்கே ராகு வலுத்தவர்கள். அதனால் பாருங்கள், ராகுவினுடைய காரகமான கருப்பு சட்டையோட எப்பவும் அலைவாங்க. இவர்கள் கேது வலுப்பெற்றவர்கள். கேது என்பது உடலில் இருக்கின்ற ரோமங்களை சொல்லக்கூடியது. குறிப்பாக தலைமுடி இங்கே சொல்லக்கூடியது கேது தான். சரிங்களா? அதனால் அவங்க அந்த கேதுவினுடைய ஜடாமுடியோடு தெரியக்கூடியவர்களாக இங்கே இருப்பார்கள். சித்தர்கள் ஒரு வரியில் சொல்லணும்னா இங்கே எந்த ஒரு மத போதகர்களும் இங்கே இந்த உண்மையான இறையாளர்கள் கிடையாது. அவர்கள் நம்மை போல ஒரு இறையை ஒரு மார்க்கத்தில் தேடுபவர்கள் தான் இங்கே மத போதகர்களை தவிர்த்து அவர்கள் மெய் இறையாளர்கள் அப்படிங்கிறது ஒரு காலமும் கிடையாது. அது நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் பண்ணியிருக்கிறோம். போப் ஆண்டவராக இருந்தாலும் சரிதான், அவங்க இறையாளர்கள்லாம் கிடையாது. அது மதத்தின் ஒரு மார்க்கத்தில் இறையை நாம் தேடிக்கொண்டிருக்கின்ற நம்மால் கூட இங்கே அந்த திரைப்படத்தில் சாமி ஆடுறவங்கள இறையாக ஏற்க முடியல. சரிங்களா? அதுதான் உண்மை. அப்போது இதற்கான ஜோதிட காரணத்தை நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எப்படி ஒரு இறையாளர் இந்த தகுதியில் தான் இருப்பார் அப்படிங்கிறதும், இறை மறுப்பாளர்களுக்கு நீங்கள் எந்த தீகா கட்சியிலேருந்து ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் நீங்கள் வாங்கி ஒரு டேபிளில் வச்சு பாருங்கள். அவங்கள்ட்ட ஜாதகம் இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுடைய அறியாமை தான். தீகா கட்சியிலேருந்து நிறைய ஜாதகங்கள் ஏன்ட்டவே பார்க்க வர்றாங்க. சரிங்களா? அதுதான் உண்மை. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அவ்வளோதான். எல்லாரிடமும் ஜாதகங்கள் இருக்கிறது. அப்போ அந்த ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன விதி என்பது 100% பக்காவாக இருக்கும். சரிங்களா? இதில் கூடுதலாக சந்திரன் மட்டும் உள்ளே சேர்ந்துருந்ததுன்னு வைங்களேன், அந்த ராகுவோடையும் சனியோடையும் குருவோடையும் புதனோடையும் இந்த சந்திரன் என்பது சேர்ந்துருந்ததுன்னா பொதுத்தலங்கள்லாம் கடவுள் இல்லைன்னு எங்கே போனாலும் ஆர்கியூமெண்ட் பண்ணுவான். அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடியவர்கள்லாம் பிறவிவினை சனி என்பது இந்த சந்திரனோடு இங்கே கூடிய நிலையில் ராகுவும் புதனும் குருவும் இங்கே கூடிய நிலையில் அவருடைய ஜாதகத்தில் வலுத்து இருக்கிறவங்க மட்டும்தான் கடவுள் இல்லை என்று சத்தமில்லாமல் இருப்பதை விட கடவுள் இருக்கிறது அப்படின்னு ஒரு இடத்துல ஒருத்தர் சொல்கிறான் அப்படின்னா அதற்கு அகெயின்ஸ்டாக ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடியவங்க ஜாதகத்தில் 100% இது இருக்கும். நீங்கள் இந்த விதி அப்படிங்கிறது 1% 0.01% கூட இங்கே ஃபெயிலியர் ஆகாது. சரிங்களா? இப்போ தியேட்டரில் ஆடக்கூடியவங்களை பார்க்கும்போது நகைச்சுவையாக தான் இருக்குங்க. அப்போ இந்த ஜோதிடங்கிறது ஒரு மானுட வாழ்வியல் தானே. அப்போ மிக எளிமையாக இதற்கான காரணத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சொல்லக்கூடிய விதிகளில் யார் வரமாட்டார்கள் அப்படின்னா உண்மையான இறையாளர்கள்னு சொல்கிறோம்ல அந்த 2% அவங்க என்றைக்குமே ஆட மாட்டாங்க. பிரபஞ்சத்தினுடைய உன்னதமான தன்மைகளை உணர்ந்தவர்கள் இங்கே பேசக்கூட மாட்டாங்க. அவங்க அமைதியாகிடுவாங்க. காரணம் ஏன் அப்படின்னா அவங்க நிறை குடமாக இங்கே மாறிவிடுவார்கள். நிறை குடமாக மாறிய பிறகு அவர்களே புதனாகவும் கேதுவாகவும் மாறிய பிறகு இந்த பிரபஞ்சத்தினுடைய உன்னத புரிதல்களை புரிந்து கொண்ட பிறகு அவர்கள் இங்கே வாய் பேசுவது என்பதை விட அவர்கள் பிரபஞ்ச ஆற்றலோடு தன்னுடைய ஆன்மாவையும் இணைவதற்கு தகுதியுடையவர்களாக இங்கே மாறிவிடுவதால் அவர்கள் இங்கே பேசுகிறதும் இல்லை, ஆடுறதும் இல்லை.
இது வள்ளலார் கான்செப்டாக இருந்தாலும் சரி தான், புத்தர் கான்செப்டாக இருந்தாலும் சரி தான், இது எல்லாம் நம்ம அனுபவத்தில் 100% உணர்ந்த விதிகள். சரிங்களா? மறுப்பதற்கெல்லாம் எதுவும் இல்லை. இதுதான் நடந்த நிகழ்வுகளும் கூட. அவங்க ஏன் அமைதியானாங்க அப்படின்னா அதற்கு காரணம் இதுதான். ஆனால் மீதம் இருக்கிற இறையே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு 8% பேர் இருக்கிறாங்க. அவங்க இந்த ஆட்டத்தெல்லாம் இங்கே ஆடுறது இல்லை. காரணம், அவர்கள் இங்கே ராகு என்கின்ற இருள் மாயையை சொல்வதால் அந்த இருள் மாயையில் முழுவதுமாக அகப்பட்டவர்கள். அவங்களுக்கு இந்த கான்செப்டுக்கும் துளியளவும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களும் இங்கே ஆடுறதில்லை. மீதம் ஆடக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மீதம் இருக்கின்ற 100ல் 10 சென்று விட்டால் 90% மக்கள் தான் உணர்ச்சி வசப்பட்டு ஆடுகிறார்கள். பிரபஞ்சத்தினுடைய உண்மை என்பது எல்லா நேரங்களிலும் எப்போதும் உண்மையாக மட்டுமே தான் இருக்கும். அது ஒன்றாக மட்டுமே தான் இருக்கும். மீதம் இருக்கின்ற 90% மக்களின் மனம் என்கின்ற சந்திரனானது இங்கே சனியாலும் செவ்வாயாலும் ஒரு சேர பாதிக்கப்படுகின்ற போது தானே குரு என்று அவனுடைய அறிவும் ஏற்க வேண்டியதாகிறது. அதனால் அவன் தன்னை மறந்து, தன்னிலை மறந்து, மனதாலும் புத்தியாலும் தன்னை தானே இறைவன் என்று அவனுடைய அறிவாலும் மனதாலும் உடலாலும் அவன் இங்கே இயங்குகிறான். அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த இடத்துல உண்மையாகவே இறைவன் தான் வருகிறானா அப்படின்னு கேட்டால் 100% இங்கே கிடையாது. இடத்துல இந்த பிரபஞ்சத்தினுடைய உன்னத உண்மைகளை நாம் புரிந்து கொண்டு தான் ஆக வேண்டும். இந்த பரம்பொருளுக்கு எதிராலாம் நம்ம பேசக்கூடாது. ஜோதிடம் என்பது ஒரு மானுட வாழ்வியல் என்பதால் அது இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆகப்பெரும் அதிசயங்களை மிக எளிமையாக சொல்லும் என்பதால் நாம் இதை சொல்கிறோம். சாமி எசக்கியம்மனுக்கும் சொடலமாட சாமிக்கும் கருப்பசாமிக்கும் சாமியாடுறதை மட்டும் நம்ம இங்கே சொல்லலை. தூய பரிசுத்த ஆவி இங்கே இறங்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, கர்த்தருடைய பரிசுத்த ஆவி இங்கே எனக்குள்ளே இறங்கிருச்சு, அதனால் நாங்கள் இங்கே ஆடுறோம், அருளாட்டம் ஆடுறோம்னு சொல்கிறாங்கல்ல. அவங்க கிறிஸ்தவ மார்க்கம் அவங்களா இருந்தாலும் சரிதான். பரவச நிலையில் தேவபாச பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே ஆடுறாங்கல்ல, அந்த தன்மையும் அதனோடு இணைந்து இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அங்கே ஆட்டங்களாக இருந்தாலும் சரிதான், எந்த மதத்தினுடைய ஆட்டங்களாக இருந்தாலும் சரிதான், எந்த மதத்தினுடைய மனிதனுடைய ஆட்டங்களாக இருந்தாலும் சரிதான். அதற்கு ஒரே ஒரு காரணம், ஏன்னா அந்த மீதம் இருக்கின்ற 90% மக்கள் என்பவர்கள் இங்கே மதத்தில் இறையை தேடுபவர்கள். அந்த மதத்தில் இறையை தேடுபவர்கள் இங்கே கிறிஸ்தவராகவும் இந்துவாகவும் முஸ்லீமாகவும் இந்த உலகில் உள்ள அனைத்து மதங்களிலும் பயணிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த 90% பேருக்கும் ஒரே விதி தான். சரிங்களா? அதனால ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு விதி கிடையாது. கருப்பசாமி வந்தால் அவருக்கு ஒரு விதின்னும், கர்த்தர் வந்தால் அவருக்கு ஒரு விதின்னும், அல்லது இங்கே அல்லாஹ் உடம்புள்ள இறங்கிட்டாருன்னா அவருக்கு ஒரு விதின்னுலாம் இங்கே கிடையாது. சரிங்களா? மதத்தில் இறையை தேடுகின்ற 90% மக்களுக்கும் ஒரே விதி தான். அவர்களுடைய மனம் என்பது இங்கே சனி மற்றும் செவ்வாயால் பாதிக்கப்படுகின்ற போது தானே குரு என்று அவருடைய புத்தியும் இங்கே ஏற்று தன்னிலை மறந்து ஆடுகிறார்கள். இதுதான் உண்மை. ஒரு சில இடங்கள்ல அருள்வாக்கு சொல்கிறாங்களே, குறி சொல்கிறாங்களே, அதெல்லாம் இங்கே உண்மையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே அவர்களுடைய சுய ஜாதக அமைப்பின்படி 2ஆம் பாவகத்தில் இங்கே குருவும் புதனும் தொடர்பு கொண்டிருக்கின்ற போது, அந்த புதன் என்பது அவர்களுக்கு யோகாதிபதியாக இருக்கின்ற போது, அவர்களுடைய சுய ஜாதகத்தில் இங்கே கேதுவும் ஓரளவிற்கு இங்கே துணை புரிகின்ற போது ஒருவர் சொல்கின்ற அருள்வாக்கு என்பது இங்கே பலித்தமாக நடைபெறுகிறது. உண்மை, அக்செப்ட். சரிங்களா? ஏன்னா எதையும் ஏற்கக்கூடாது அப்படிங்கிறதும் நம்மளுடைய விருப்பம் அல்ல, எதையும் அனைத்தையும் ஏற்க வேண்டும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய விருப்பம் அல்ல. பிரபஞ்சத்தின்படி எது உண்மையோ அதை மட்டும்தான் நம்ம ஏற்க முடியும். அப்போ இந்த அருளாட்டம் அப்படிங்கிறது இங்கே ஃபெயிலியராக இருக்குது. ஆனால் அவர்கள் சொல்கின்ற அந்த வாக்குகள் என்பது, வாக்கு பலிதங்கள் என்பது எதன் அடிப்படையில் இருக்குன்னா, அதுவும் அவர்களுடைய சுய ஜாதகத்தின் அமைப்பின்படி 2ஆம் பாவகத்தோடு தொடர்பு பெற்ற குரு புதன் கேதுவினுடைய தன்மையின் காரணமாக அந்த அருள்வாக்கு அப்படிங்கிறது இங்கே அநேகமான இடங்களில் உண்மையாக இருக்கிறதும் உண்மைதான். சரிங்களா? அதே நேரத்தில் அவங்க அதை 9 கூடிய தன்னுடைய பாக்கியங்களுக்கு பயன்படுத்துகிறது தான் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். சரிங்களா? கருப்பன் குசும்புக்காரன் கூலிங் கிளாஸ் கேட்குறான், ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் கேட்குறாம்பாங்கல்ல, அந்த தன்மையைத்தான் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். ஒரு இடத்துல நிறைய குறி சொல்லக்கூடிய இடங்களுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். சும்மா ஒரு வீடியோலாம் இங்கே நம்ம போஸ்ட் போடுறக்கூடிய ஆளெலாம் கிடையாதுங்க. சரி, ஜோதிட ரீதியாகவே நாம் ஒரு 8 ஆண்டுகள் அப்படிங்கிறத இங்கே நம்ம செலவு பண்ணியிருக்கிறோம். ஒரு விந்துவானது முந்தி கருவறையில் இடம் பிடித்து உருவாய் மாறியதை மட்டுமே தான் நாம் இங்கே குழந்தை என்று இங்கே பாசம் வைத்து கொண்டாடுகிறோம். இதுதானே உண்மை.
அப்போ அந்த நிகழ்வுகளில் நாம் 1000 கொலைகளை செய்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ தன்னிடம் இருந்து பிறக்கின்ற உயிர்களையே கொள்கின்ற தகுதியை கொண்டவர்கள் தான் இங்கே ஆணும் பெண்ணும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? இந்த ஒரு பாவ நிகழ்வுகளை ஒரு பாவ நிகழ்வுகளை இந்த இயற்கையின்படி இந்த பாவ நிகழ்வுகள் என்பது தடைப்பட்ட ஒருவர் அப்படிங்கிறவங்க இங்கே அந்த 9 கூடிய பாக்கியங்களை கொண்ட திருநங்கைகள் மட்டும்தான். 9 என்பது அவர்களை குறை சொல்வதற்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல. இந்த பிரபஞ்சத்தின் அமைப்பின்படி அவருக்கு கொடுத்த பாக்கியத்தின் பிறவிகள். சரிங்களா? தன்னுக்குள் இருந்து பலாயிரம் கோடி உயிர்களை கொன்று குவிக்காத உண்மையான இந்த புவியில் பிறந்த பாக்கியவாதிகள் இந்த திருநங்கைகள் மட்டும்தான். ஆகவே தான் அவர்களுக்கு இந்த 9 என்கின்ற அந்த பெயர் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது தவறல்ல. அது இந்த பிரபஞ்சத்தின் அமைப்பின்படி தவறல்ல. இதெல்லாம் நான் இந்த இடத்துல இப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஒயின் ஷாப்பில் நிற்கக்கூடிய அந்த திருநங்கை சகோதரிகள்கிட்ட நான் ஜாதகத்தை கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். அவங்ககிட்ட 100 ரூபா கொடுத்து அவங்க ஜாதகத்தை ஒரிஜினல் ஜாதகத்தை வாங்கியிருக்கிறேன். அதில் ஒரு சிலவங்க தவறாக ஃபேக்காகவும் இங்கே அந்த டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துருக்குறாங்க. இங்கே அநேகமான அந்த சகோதரிகள் அப்படிங்கிறவங்க நமக்கு உண்மையான ஜாதகங்களை அவங்க கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருக்கிறவங்களுடைய ஜாதக அமைப்புகளையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போது இதெல்லாம் இங்கே மட்டும்தான் நடந்துச்சா அப்படின்னா இல்லை. இப்போ ஒருத்தங்க ஏன் பிச்சை எடுக்கிறார் அப்படின்னா அந்த ஜாதக அமைப்பையும் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களிடம் இங்கே அந்த கட்டணம் என்கின்ற 100 ரூபாயோ 200 ரூபாயோ கொடுத்து அவர்களுடைய அந்த சரியான பிறந்த நேரத்தை நாம் இங்கே பெற்றிருக்கிறோம். அதுவும் சரியான நேரமா என்று நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ விதிகளின்படி அவர்களுடைய சுய ஜாதகத்தில் 8 என்கின்ற ஆயுள் ஸ்தானத்தை தவிர்த்து 2 என்கின்ற தனஸ்தானமும், இங்கே 5 மற்றும் 9 என்கின்ற பிள்ளைகள் ஸ்தானமும், 7 என்கின்ற மனைவி ஸ்தானமும், அவர்களுடைய தந்தையை சொல்கின்ற 9 என்கின்ற தந்தை ஸ்தானமும், அவருடைய தாயை சொல்கின்ற 4 என்கின்ற தாய் ஸ்தானமும், 11 என்கின்ற லாபஸ்தானமும், உடன் பிறந்த சகோதரர்களை சொல்கின்ற 11ம், அதனோடு கூடி இளைய சகோதரர்களை சொல்கின்ற 3ஆம் பாவகத்தின் அதிபதியும் இவர்களுடைய முயற்சி ஸ்தானத்தின் பாவகமான அந்த அதே 3ஆம் பாவகத்தினுடைய வீரியமும் எந்த அளவுக்கு இங்கே தடைப்பட்டு இருக்கின்றது. பாவகங்கள் அனைத்தும் செயல்படாமல் இருந்து அந்த பாவக உறவுகளும் இங்கே கைவிடும் நிலையில் மட்டுமே தான் தெரியாத ஒருவரை இங்கே பார்த்து கையேந்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இங்கே ஏற்படுகிறது. பாக்கியத்திற்கு தேவையான சிறிய ஒரு உதவியை செய்கின்ற போது அவர் இங்கே தன்னுடைய வாயால் தான் பெறாத ஒன்றை பாக்கியவனாக நீ வாழு அப்படின்னு சொல்லிட்டு மனதார ஆசீர்வாதம் செய்கிறார். நீங்கள் திருச்செந்தூருக்கு போய் 500 ரூபா சிறப்பு தரிசனம் வாங்கி அங்கே போய் 300-400 ரூபாய்க்கு அவங்க விற்கக்கூடிய எல்லா பொருளையும் வாங்கி அதில் நீங்கள் ஆராதனையோ அபிஷேகமும் பண்ணுறதை விட ஒரு தகுதியான அந்த கோவிலின் வாசலில் இருக்கின்ற யாசகர்களுக்கு நாம் இங்கே காணிக்கை இடுவது தான் உள்ளே இருக்கின்ற இந்த செந்தூர் வேலவனுக்கு இங்கே மகிழ்ச்சி. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முருகனையே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த கருவறைக்குள் இருக்கின்ற அந்த கூட்டம் என்பது அவரையே வைத்து யாசகம் தான் இங்கே வாங்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? விற்பனையாக பொருளாகத்தான் எம் பெருமான் முருகனையே அங்கே பார்க்குறாங்க. இது இப்போ நான் திருச்செந்தூர் கோயிலையும் பார்த்துட்டேன், ஆறுபடை வீடுகள் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன். சரிங்களா? அவங்க இறை மறுப்பாளர்களை விட கொடியவர்கள் தான் நான் சொல்லுவேன். நீ எந்த எதிர்ப்பு வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய சுய ஜாதக அமைப்புகளும் நிறைய என்கிட்ட இருக்குது. அவங்களும் இறை மறுப்பாளர்களுடைய ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வியப்பாக இருக்குங்க. ரெண்டும் பார்த்தீங்கன்னா 1% அளவில் தான் சிறிய மாற்றங்கள் தான் இருக்கே தவிர்த்து அவருடைய 4ஆம் பாவகம் தான் இங்கே மாறுபடுகிறதே தவிர்த்து இந்த கருவறைக்குள்ளே ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா 4ஆம் பாவகம் என்பது இங்கே ஒரு உன்னதமான பொசிஷனில் இங்கே இருக்குது. அது மட்டும்தான் 4ஆம் பாவகத்தோடு குரு வலிமை பெற்ற தொடர்பில் இருக்கிறார்கள். அதன் மட்டும்தான் இங்கே இறை மறுப்பாளர்களுக்கும் கருவறையில் இறைவனை வைத்து விற்பனை செய்கின்ற அவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற ஒரே வேற்றுமைங்க. இதை தவிர்த்து பெரிய வித்தியாசங்கள்லாம் எதுவுமே இல்லை. சரிங்களா? இந்த குடுப்பனை என்பது இந்த பிரபஞ்சம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதனால் அவங்க கருவறையில் இருக்கிறாங்க. அதற்கு முன்பு உள்ள அந்த தன்மை அப்படிங்கிறது நம்ம அக்செப்டபிள் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்பிறவியில் அவர்கள் அந்த பரம்பொருளை இங்கே விற்பனை பொருளாகவும் வர்த்தக பொருளாகவும் பார்ப்பதற்கான அவர்கள் செய்கின்ற அந்த தண்டனைக்கான அந்த
கூலி என்பது நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதான் ஒரு வரியில் சொல்லிட்டேனே, இறை மறுப்பாளர்களுக்கும் கடவுள் இருக்கு என்ற கடவுள் கருவறைக்குள்ளேயே இருக்கின்றவர்களுக்கும் இடையில் ஒரே ஒரு வித்தியாசம்தான். அந்த 4ஆம் பாவகம் இங்கே குருவோடு தொடர்பில் இருக்குது. அதனால் இவங்க கருவறைக்குள் இருக்கிறார்கள், அவ்வளோதான் வித்தியாசமாக தவிர வேறு ரொம்ப பெரும் வித்தியாசங்கள்லாம் இல்லை. இது என்னுடைய அனுபவபூர்வமாக சொல்கிறேன், பொய் சொல்லணும்லாம் அவசியமே இல்லை. பரம்பொருள் அப்படிங்கிறவர் இந்த பேரண்டத்தின் நாயகன். அவர் இங்கே மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். அரியும் சிவமும் மட்டும் ஒன்றல்ல, நபியும் நம்பியும் கந்தனும் நம்முள் வந்த கர்த்தரும் ஒருவர் தான். இதை உணர்வதற்கு அவர்களுடைய சுய ஜாதகம் என்பது இடம் கொடுக்க வேண்டும். சரிங்களா? அந்த சுய ஜாதகத்தில் கேது உன்னதமான ஒரு பொசிஷனில் இருந்தால் மட்டும்தான் இந்த புரிதல் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்மளும் இந்த 90% இருக்கிறாங்க இல்லையா, மதத்திற்குள் இறையை தேடுகின்றவர், அதன் போல தான் நாமளும் இங்கே இருப்போம். இதில் இறை மறுப்பாளர், இறையாளர், மதத்தில் இறையை தேடுபவர்கள், இந்த 3 பேரும் ஒருவர் போல் இன்னொருவர் ஆகவே முடியாது. இது அவரவர்களுடைய பிறவி வினை. இந்த பிரபஞ்சத்தினுடைய உன்னத தத்துவத்தின்படி அவரவர்களுடைய பிறவி வினையின்படி அவர்கள் தனக்கு இடப்பட்ட அந்த பிறவி வினைக்குள் பயணிக்கிறார்கள். இதுதான். சரிங்களா? அந்த பிறவி வினையை மாற்ற முடியாது. அதனால் நம்ம உள்ளே போக வேண்டாம். எந்த மதமாக இருந்தாலும் சரிதான், சாமியாடுதல் அப்படிங்கிறது அவர்களுடைய மனம் என்கின்ற சந்திரனானது இங்கே செவ்வாயாலும் சனியாலும் பாதிக்கப்பட்டு அவர்களே இங்கே தன்னைத்தானே குருவாக நினைத்து அவர்களுடைய புத்தியும் ஏமாறுகின்ற அந்த ஒரு தருணம்தான் இங்கே அந்த சாமியாடுதல் அப்படிங்கிற நிகழ்வு நடக்கிறதே தவிர்த்து உண்மையான பரம்பொருளுக்கும் இதற்கும் தொடர்பில்லை அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மையை நான் இங்கே சொல்கிறேன். இது யாரும் ஏற்காவிட்டாலும் இதுதான் உண்மை. நன்றி.